அரசியல் அரசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு இந்த தலைப்பில் பேசி. விஜய் சுற்றுப்பணம் போகிறது தான் தமிழ்நாடு முழுசும் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. விஜய் எது பண்ணாலே தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி என்ன விஜயோட அப்டேட்டு அப்படின்ற, ஏன்னா பட அப்டேட் மாதிரி விஜய் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறார், அவர் எங்கே பயணிக்க போகிறார், என்ன அரசியல் பேச போகிறார், யாருக்கு எதிராக பேச போகிறார், இப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்கள்லேயும் அவரை பற்றியான மைய கருத்தாகவே இருக்குது. இன்றைக்கி அதை ஒட்டி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படி பேச போகிறோன்னா, அவர் அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார். அரசியல் சுற்றுப்பயணம் யார் மாதிரி? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அதில் உண்மையாக தமிழகத்தை மீட்டிருக்காரா இல்லை கட்சியை மீட்டிருக்காரான்றது தெரியல. ஏன்னா நீ கட்சியில் மிக முக்கியமான மூத்த நிர்வாகி செங்கோட்டை நீக்கியிருக்காரு. கட்சிக்குள்ளே பல உட்கட்சி பூசல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் லண்டனுக்கு போயிருக்காரு. அங்கே முதலீட்டை ஈர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெர்மனும் போயிருக்காரு. அங்கே பல்வேறு முதலீட்டை ஈர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. $1 மில்லியன் ட்ரில்லியன் மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜய் என்ன மாதிரியான அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாருன்றது தான் கிட்டத்தட்ட மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே ஒரு பேசு பொருளாக இருக்குது. அப்படி எங்கே போக போகிறாரு, எந்த இடத்துக்கு போக போகிறார், முதல் அச்சாணியாக எந்த இடத்துக்கு பயணிக்க போகிறாருன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் அச்சாணியாக எங்கே போகிறாருன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் அந்த இடத்துல தான் போக போகிறதா சொல்கிறாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அனுமதி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே இன்றைக்கி ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, அந்த திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நெரிசலான பகுதி, மக்கள் மிகவும் கூடக்கூடிய பகுதின்றனால உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் மாநாடுக்கு ஏதாச்சும் ஒரு மாநாடுக்கான அனுமதி கொடுத்தாலே அங்கே நாட் அலவுடு. ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணாலும் இந்த இடம் இல்லை, இன்னொரு மாற்று இடம்ன்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். இப்படி விஜய் கட்சியினருக்கு தொடர்ச்சியாக இந்த போலீஸ் நிர்வாகம் அவங்க ஒரு தடையை ஏற்படுத்துது. அது போலீஸ் நிர்வாகம் சொல்கிறதா இல்லை திமுகன்னு சொல்கிறதான்றது உங்களுக்கே தெரியும். அது யாரோட பொறுப்பு, யார் அதுக்கு பின்னாடி இருந்து மறைமுகமாக யார் அதை தடுக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னோட வயலேருந்து சொல்கிறேன், திமுக அரசாங்கமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்லையும் சில இணையதளத்தில் ஒரு திமுக கடுமையை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி ஏன் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் கொடுக்கல அப்படின்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஏன்னா திருமாவளவன் கடைசியாக ஒரு மதச்சார்பின்மை காப்போம்ன்ற மாதிரி திருச்சியில் ஒரு கூட்டத்தை வச்சார். லட்சக்கணக்கான பேர் கூடினாங்க. அதுவும் அந்த மெயினான இடத்துல தான் போனாங்க. அதுவும் பேரணி போயிருந்தாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு மக்கள் நெருக்கடியோ அலசலோ அதெல்லாம் தெரியலையா அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுது. அதே சமயம் திருச்சியில் பல மாநாடு நடத்தியிருக்காங்க. திமுக கூட நடத்தியிருக்கு. திமுக நடத்துகிற எல்லா மாநாட்டுக்கும் போலீஸெல்லாம் இந்த மாதிரி கெடுபிடிலாம் விதிக்கிறது இல்லை. மற்ற கட்சிகள் ஏதாச்சும் ஒரு மாநாடு நடத்த கெடுபிடிகளாக விதிக்கிறது இல்லை. ஆனால் விஜய் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இல்லை மாநாடு நடத்துகிறதோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னாலே அதுக்கு கெடுபிடிகளும் கேள்விகளும், எத்தனை பேர் கூடுறாங்க, எத்தனை சேர போடுறீங்க, என்ன சாப்பாடு போடுறீங்க, கார் எத்தனை வரும், கார் இல்லாமல் எத்தனை வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பிட்டுருக்கு போலீஸ் தரப்புலேருந்து. இது உண்மையிலே அதை கண்டிக்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. சரி, அதை ஒட்டி திருச்சி சுற்றுப்பயணத்தை மட்டும் இல்லாமல் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே திரும்ப அனுமதி கொடுக்குறதாகவும் ஊடகங்களில் இப்போது கரண்ட் செய்தியாக இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் விஜய் திருச்சியோடு நிப்பாட்டிடுறாரா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. விஜய் திருச்சியோட நிப்பாட்டில் அங்கே இருக்கிற பக்கத்து டிஸ்ட்ரிக்டான அரியலூர், அதே சமயம் பெரம்பலூர், இந்த பகுதிகளெலாம் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா இருக்கார். ஏன்னா ஆல்ரெடி தென் மாவட்டம் கவர்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்திட்டார், வட மாவட்டத்தை கவர்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்திட்டார். இப்போது மத்திய மாவட்டங்கள் இருக்கிறது எதுனா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், இந்த மாதிரியான பகுதிகளில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதை இலக்காக வச்சு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனால் விஜய் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது எப்படி ஒரு அரசியல் பிரச்சாரன்றது அரசியல் பேசாமல் எப்படி போக முடியும்? அப்போது ஒரு வண்டியை எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு அமைதியாக மௌன ஊர்வலம் மாதிரி போனால் உண்மையிலே அது என்ன மாதிரியான விவாதத்தை ஏற்படுத்தும்? உண்மையிலே இது ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க, கருத்து சுதந்திர நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கு என்ன நிலைமை? அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக போலீஸ் தரப்புலேருந்து தவிர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஏன்னா போலீஸ் தரப்புலேருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டே இருந்தால் திமுகவுக்கு இது ஒரு பேக் ஃபயராக தான் ஆகுன்றது திமுக தரப்புக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அதே சமயம் விஜய் இந்த விஷயத்தில் என்ன பேச போகிறாரு, இந்த சுற்றுப்பயணத்தில் என்ன பேச போகிறாருன்றது தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு கவனமாகவும் இருக்குது. ஏன்னா பல்வேறு திமுக தூய்மை பணியாளர்கள் விஷயங்களாக இருக்கட்டும், அதே சமயம் இப்போ தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களாக இருக்கட்டும், எதுவுமே கவனிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மாநாட்டிலே 35 நிமிஷம் பேசினான்னும் போது கதறிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில்
தெரு தெருவாக வீதி வீதியாக பேசுகிறது போது கண்டிப்பாக ஒரு அரசியல் பேசி தான் ஆகணும். இப்போ எல்லா பிரச்சனைகளும் அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மைய பிரச்சனை வந்து இது ஒரு ஒரு ஊர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சுற்றுப்பயணம் போகிறாங்களே அந்த ஊரில் என்ன வளர்ச்சி இல்லை, என்ன வளர்ச்சி இருக்குது அப்படின்றது கட்டாயம் பேச வேண்டிய விஷயந்தான். அப்படி விஜய் எல்லா விஷயத்தையும் கலெக்டிவாக பேச போவாரா இல்லையா, இல்லை வழக்கமாக வந்து 5 நிமிஷத்தில் குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு கடந்து போயிடுவாரா அப்படின்ற கேள்வி ஊடகங்கள் மத்தியிலும் இணையதளத்தில் மத்தியிலும் எழுந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த சுற்றுப்பயணன்றது அவர் அரசியலில் இன்னொரு படி அவரை உயர்த்துறதுக்கான சுற்றுப்பயணமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான அரசியல் ஸ்டாண்ட் வைக்க போகிறாரு, அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ண போகிறோன்னு. இன்னொன்று அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா தரப்புலேருந்து அதிமுக தரப்புலையாகட்டும் மு.க. ஸ்டாலின் தரப்புல எல்லா தரப்புலையும் வந்து விஜய் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் வைக்க போகிறாரு, என்ன பேச போகிறாரு, என்ன கவனிக்க போகிறாருன்ற மாதிரிலாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. அன்றாடம் தினம் தினம் ஒரு அரசியல் நடவடிக்கை நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ விஜய் இதை அறுவடை பண்ண போகிறாரா இல்லையா, இளைஞர்கள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குறிப்பாக நடுத்தர வயதினர்களை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரா, அந்தந்த பகுதியில் என்னென்ன பேச போகிறாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.